தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு உலக மக்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் விதை எங்க போடப்பட்டுச்சு? இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். (1979) பிற்பாடு ஈரான்ல ஏற்பட்டிருக்க தி பிக்கெஸ்ட் த்ரெட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த போராட்டங்கள் தான். ஆக்சுவலாக ஈரானியன் ரெவல்யூஷன் அப்படி இல்லைனா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1979 அப்படின்னாலே இதான் உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கணும். இந்த ஷா ஞாபகம் இருக்கா? அந்த முறையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இந்த சுப்ரீம் லீடர்ன்ற ஒருத்தர் உள்ள வந்து அதுக்கப்புறமா அங்கே அவருக்கு கீழே அடுத்தடுத்த அரசு இயந்திரம்னு செயல்படுத்த வச்சு இப்போ வரைக்கும் அப்படி தான் ஃபங்க்ஷனேட் ஆகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட முறை 1979 ஆரம்பிச்சதா ஈரானில். அங்கே இருக்க மக்கள்லாம் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் தான் ஷாவே ஓகேப்பா, உங்களெல்லாம் பார்த்தா எங்களை சாவடிக்கிறீங்கப்பான்னு ஈரான் ரெஜிம் எதிர்த்து மக்கள் அவ்வளோ கீழே நடந்து இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் விரும்புறது ஒன்றே ஒன்று தான். அந்த ஈரான் மக்கள் இப்போதைக்கு சுப்ரீம் லீடர் வேண்டாம், அந்த பழமைவாதம் மிகுந்த அந்த ஒரு ஐடியாலஜி ரெஜிம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணணும்னு எல்லாம் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? விலைவாசி உயர்வு, நீங்கள் எக்கானமி சார்ந்து சரியாக பார்த்துக்க மாட்டீங்க, மக்கள் இங்கே பண ரீதியாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம், இங்க கடைகளில் பொருட்களே விற்க முடியல, எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணலாம் பார்த்தா ஈரான் மேல அவ்வளோ சாங்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்மளோட கரன்சியை கொண்டு போனால் அது எங்கேயோ நிற்குது, எப்படி நாங்கள் பொருட்களை வாங்கி இங்கே விற்பனை பண்ண முடியும்? அது இதுன்னு கடைக்காரர்கள்லாம் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. கூடவே பல்கலைக்கழக மாணவர்கள் இணைஞ்சாங்க. அப்படியே போராட்டம் விஸ்தரிச்சு இப்போ எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? தலைமையை மாற்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நின்றுச்சு. அதுவும் எவ்வளோ மக்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. அந்த நம்பர்ஸை கேட்கும் போது பயமா இருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லியிருக்கு? எனக்கு நல்லா தெரியுங்க, உங்களை ஆண்டுகிட்டு இருக்க அந்த ஆட்சி இருக்குல்ல, அது சரியில்லை. அந்த ஆட்சியாளர்கள் அவங்க இல்லைனா ஈரான் மக்கள் ரொம்ப சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்துங்க, கண்டிப்பாக ஈரான் சுதந்திரம் அடைஞ்சிரும். உங்களை ஆண்டுகிட்டு இருக்க அந்த சர்வாதிகாரி ஆட்சி இருக்குல்ல, அது முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஈரான் மக்களும் இஸ்ரேலிய மக்களும் பழையபடி நட்புறவோடு ரொம்ப அமைதியாக வாழ்வோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ கரெக்டாக பயன்படுத்தியிருக்குங்க இந்த விஷயத்த. ரைட்டு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருல, பெஞ்சமின் நெத்தன்யாகு, இந்த ஒரு விஷயம் பழைய மாதிரியே நம்ம ரெண்டு நாடுகளும் நட்போடு இருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே வரலாறுல அது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு மக்களே. இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நடந்திருக்கு. ரெண்டு நாட்டு மக்களும் அந்தளவுக்கு அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலும் ஈரான் ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சொன்ன நம்ப முடியுதா? இதே உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக ஒரு தொகுப்பில் காட்டுறேங்க. அதாவது நட்பு நாடுகளாக இருந்த இஸ்ரேலும் ஈரானும் எப்படி இப்படி எளிய மூலியமாக சண்டை போகிற நாடாக மாறினாங்க. இது கூடவே 1979 இதுக்கு பிற்பாடு ஈரானில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு, நீங்கள் அந்த மாற்றங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நடக்கிற கான்ஃப்ளிக்டை கனெக்ட் பண்ணிட முடியும். தொகுப்பு பாருங்கள். 1979 இந்த வருஷம் ஏப்ரல் 1 தான் இந்த ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாறுதுங்க. நாம் எப்படி குடியரசு தன்மையை அடைஞ்சோம் அதே மாதிரி தான் ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டை இந்த டைமில் அடையுது. அப்போ ஆட்சியாளராக இருந்த முகமது ரெசா ஷா, ஆக்சுவலாக அவர் ஈரானுக்கு தலைவராக இருந்தாலும் வெஸ்டர்ன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது மேற்குலக நாடுகள், இந்த நாடுகளோட தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இப்போ இருக்க ஈரானை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள், மேற்குலக நாடுகள் வெர்சஸ் ஈரான் தான் இருக்குது. ஆகவே ஆகாது, 7ஆம் பொருத்தம். ஆனால் அப்போ இருந்த முகமது ரெசா ஷா வெஸ்டர்ன் லீடர்ஸ்க்கு நல்ல ப்ரோவாக தான் இருந்தார். எந்த அளவுக்கு ப்ரோவாக இருந்தார்னா, இஸ்ரேல் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது 1948 வந்துருச்சு இஸ்ரேல், ஓகேவா, கண்ட்ரி. அந்த இஸ்ரேல் தங்களோட கூட்டாளி நாடுன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் அவ்வளோ நட்பு நாடுகள்னு அந்த டைமில் இருந்திருக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஈரானில் இருந்த எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோசஸ் கதை, யூதர்கள் எப்படி ஃபுல்லாக குடியேற்றம் அடைஞ்சாங்க, என்ன நடந்துச்சு, அரேபியர்களுக்கு இந்த சைடுக்கு என்ன பிரச்சனை, ஆயிரத்தி விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருக்க, டைம் எடுத்து அதை பாருங்கள். ஸோ சித்தாந்த ரீதியாக உள்நாட்டுக்குள்ளே ஈரானில் பல மக்கள் இதை எதிர்த்தாங்க. இல்லை இஸ்ரேல் நம்மளுக்கு எப்போவுமே எதிரி தான், கூட்டாளியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கடந்து என்ன ஆகுது கரெக்டாக, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அங்கே வெடிக்குது, ஆட்சி மாறுதுங்க ஈரானில். ஆட்சி மாறின கையோடு சித்தாந்தமும் மாறுது. இது வரைக்கும் நட்பு நாடாக இருந்த இஸ்ரேலை முழுக்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சது ஈரான். 1982 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லெபனானில் இஸ்ரேலிய படை ஊடுருவுது.
இப்போ எப்படி யுக்ரைனோட எல்லைக்குள்ளே ரஷ்யா போச்சு, இதே மாதிரி அப்போது லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் போகுது. இங்கே இருக்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, இவங்களை பேஸ் பண்ணி ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இதை காரணம் காமிச்சு தான் இஸ்ரேல் உள்ளே புகுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஹெஸ்புல்லா அமைப்பை உருவாக்குனதே ஈரானோட ரெவல்யூஷனரி காட்ஸ் இருக்காங்களே, இவங்க தான்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ இந்த ஹெஸ்புல்லாவுக்கு ஈரானோட ரெவல்யூஷனரி காட்ஸ், இட் மீன்ஸ் ஈரானோட ராணுவனே எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே சம கோபம். எப்படி எங்களோட எதிரியை நீங்கள் வளர்த்து விடலாம், உங்களோட ப்ராக்சியா இந்த ஹெஸ்புல்லா அப்படின்ட்டு எப்போ 1982 இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. 2024 வரைக்கும் இஸ்ரேல் அதை தான் சொல்லுது, ஈரானோட ப்ராக்சி தான் ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு. ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பகை உச்சத்தை தொடுதுங்க இந்த ஹெஸ்புல்லாவை மையமாக வச்சுக்கிட்டு 1982. அந்த டைமில் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அது உலகம் முழுக்க பெருசாக பேசப்பட்டிருந்துச்சு. அதாவது எல்லைகளில் இருக்க மோசமான ஒரு ஆயுத குழுனா அது இந்த ஹெஸ்புல்லாவை தான்ப்பா சொல்லுவேன். அதுவும் இந்த அமைப்புக்கு, பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் இவ்வளோ துணை போவது, ஈரான் இப்படி துணையாக நிற்கிறது எங்களை ஏற்றிக்க முடியலன்னு அப்போ இஸ்ரேல் சொல்லியிருந்துச்சு. 1983 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் பேக்டு ஹெஸ்புல்லா இருக்காங்களே, இவங்க லெபனானில் நிறைய தாக்குதல்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக தற்கொலைப்படை தாக்குதல்கள். அவங்களோட தாக்குதல் பாணி அப்போ எப்படி இருந்திருக்குன்னா, இந்த கார் மாதிரியான வாகனங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய பாம்ஸை வச்சு லோட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அதை ஒருத்தர் ஓட்டிகிட்டும் போவார். அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ரீச் பண்ணதுமே அந்த காரோடு சேர்ந்து தன்னையும் வெடிக்க வச்சுருவார். அதுக்கப்புறம் சுற்றி இருக்க பகுதி எல்லாமே எப்படி இருக்குங்க, போர்க்களமாக காட்சி அளிக்கல, அது போல் தாக்குதல் தான். இந்த இஸ்ரேலிய மிலிட்ரி இருக்குல்ல லெபனானில், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, அந்த இடத்துல ஒரு கார் தற்கொலைப்படை தாக்குதலை 1983 இந்த ஹெஸ்புல்லா கண்டக்ட் பண்ணுது. இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய படை இங்கே லெபனானில் இருக்கக்கூடாது, வெளியே ஓடணும். இஸ்ரேலிய படை மட்டும் இல்லை, மேற்குலக நாடுகளோட படைகள் இருக்குல்ல, அதுவும் லெபனானில் இருக்கக்கூடாது, வெளியே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு தாக்குதலே பண்ணியிருந்தாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமாச்சு, அவங்க எதிர்பார்த்தது கிடச்சிது. லெபனானில் இருந்து பெரும்பாலான இஸ்ரேலிய படை வாபஸ் வாங்கிச்சிங்க, அவங்க கண்ட்ரிக்கே கிளம்பி போனாங்க. 1992 ஆரம்பித்து 1994 வரைக்கும் என்னென்னாச்சுன்னா, மேலே 1992 சொல்லிடுறேன், தற்கொலைப்படை தாக்குதல். இஸ்ரேலோட எம்பசி இருக்குல்ல பியூனஸ் ஏரஸில், அர்ஜென்டினா, அங்கே இருக்கிற எம்பசி மேலே தற்கொலைப்படை தாக்குதல். 1994 என்ன ஆகுது, இதே பகுதியில் ஒரு ஜூயிஷ் சென்டர் ஒன்று இருக்குங்க, அது மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ 2 மிகப்பெரிய தாக்குதல்கள். இதில் சிவிலியன்ஸும் பல பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. கொடுமையான செய்தி இதுதான். ஈரான் அண்ட் ஹெஸ்புல்லா இந்த 2 தரப்பும் தான் சேர்த்து இது போல் வேலையை பார்த்துருக்காங்கன்னு அர்ஜென்டினா குற்றம் சாட்டுச்சு. இஸ்ரேல் சும்மா இருக்குமா, அவங்களும் குற்றம் சாட்டினாங்க. ஸோ இந்த 2 தரப்பு எப்படியாவது பழி வாங்கணும்னு அர்ஜென்டினாவும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு, இஸ்ரேலும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஈரான் என்ன தெரியுமா சொல்லிச்சு, இல்லை நாங்கள் அந்த அட்டாக்கை பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க. ஹெஸ்புல்லாவும் மறுத்தாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருமே இங்கே கிளைம் பண்ணல. இதை தொடர்ந்து 2002 வாங்க, சீக்ரெட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்றுத்தை ஈரான் தீவிரமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சது சர்வதேச அரங்கில். அணு ஆயுத உருவாக்கம் பற்றி எங்ககிட்ட ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஈரான் மேலே மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் சுமத்துச்சு. எப்போ 2002. இதுக்காக இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ வெளியிட்டிருந்தாங்க, ஈரான் மட்டும் இந்த அணு ஆயுதம் சார்ந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமை கைவிடலை அப்படின்னா நாங்கள் கடுமையான ஆக்ஷனை உங்களுக்கு எதிராக முன்னெடுப்போன்னு கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு இஸ்ரேல். இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இஸ்ரேல் விட்டாங்கன்னா ஈரான் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த 2002 இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறப்ப சர்வதேச அரசியலே வேறு மாதிரி திரும்பிச்சு. 2006 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல, ஈரானோட ப்ராக்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய படை களமிறங்குச்சு. 1 மாதம் வரைக்கும் வார் போச்சுங்க. அந்த போர் இந்த ஹெஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் போர். இதோட விளைவு என்னாச்சுன்னா, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு தலைவலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா. ஏன்னா 2006 இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் முழுமையாக அழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவங்க அந்த 1 மாதமாக நீண்டு போன போரில் இஸ்ரேல் நினச்சதை சாதிக்கலை. அதை வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க, லிட்டரலாக தோல்வி தான். அப்போ அவங்க மிச்சம் வச்சுட்டு போனாங்களே இஸ்ரேல், அப்படி மிச்சம் வச்சு இருக்கவங்க தான் இப்போ பெருசாக விஸ்வரூபம் எடுத்து இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்காங்க. 2009 மிக மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சுக்குரிய வருஷங்க. அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமெனி என்ன தெரியுமா சொன்னார், இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஒரு ரொம்ப ஆபத்தான மற்றும் கொடிய புற்றுநோய் அப்படின்னு சொன்னாருங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அளவு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக யாருக்கும் விட தைரியமே கிடையாது. ஏன்னா மொசாடை வச்சிருக்க ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்றது உளவு அமைப்பு சார்ந்து, அப்பேற்பட்ட நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டை விடணும்னா
ஈரான் எந்த அளவுக்கு தங்களை ஸ்ட்ராங்கான அவங்க நம்பிட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுவும் மார்க்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள், அங்கே அதிபருக்கு மேலே இந்த சுப்ரீம் லீடரை அவங்க பார்ப்பாங்க. அதான் அந்த மதத்துக்கு சார்ந்து அவர் தான் பெரிய ஒரு குரு மாதிரிங்க. ஸோ அவங்க சொல்கிறது அதிபர் பேச்சை விட வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எப்படி யூகேல ஒருத்தர் பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராணியை போயிட்டு பார்ப்பாங்க, யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ராணியை. என்னதான் பிரதமர் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு மேலே இவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, லிட்டரலாக அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைட்லையும். இது வரைக்கும் இந்த லெபனானை பேஸ் பண்ணியும் மற்ற சில குற்றச்சாட்டுகளை பேஸ் பண்ணியும் மட்டும்தான் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வார்த்தை போர் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இது எப்போ சைபர் அட்டாக்காக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 வருஷங்க. STUXNET, அதாவது ஸ்டக்ஸ்நெட் அப்படின்ற ஒரு மலிஷியஸ் கம்ப்யூட்டர் வைரஸ் ஒன்று உருவாக்கப்படுது. இந்த வைரஸை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கினதா ஒரு மிகப்பெரிய பேச்சு அப்போ அடிபடிச்சப்போ 2010 வருஷம். இந்த வைரஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சாமா, ஈரானோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இதை காலி பண்ணணும். ஸோ அங்கே இருக்க சிஸ்டம்ஸ்குள்ளே இந்த வைரஸ் புகுந்துட்டாலே நாம் நினச்சதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக இந்த வைரஸை உருவாக்குனதா ஒரு பேச்சுங்க. அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட நட்டான்ஸ் நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ 2010 அட்டாக்கே முன்னெடுத்துட்டாங்களா, எதிர்பார்த்த வெற்றி 100% கிடைக்கல, ஓரளவுக்கு மட்டும் வெற்றி கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த வேலையை பார்த்தது அமெரிக்கா இஸ்ரேல்னு தெரிஞ்சதும் ஈரான் சம கடுப்புக்கு போயிட்டாங்க. நீங்கள்லாம் அணு ஆயுதம் சார்ந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க, கேட்டால் உங்களோட நாடுகளோட பாதுகாப்பு பண்ணுவீங்க, அதுவே நாங்கள் பண்ணால் பயங்கரவாதம் முத்திரை குத்துவீங்களான்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட ஆரம்பிச்சாங்க 2010. ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி நோன் சைபர் அட்டாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெஷினரின்னு ஒரு பெரிய டைட்டிலே கொடுக்கலாம். அப்பேற்பட்ட விவகாரமாக அது மாறிச்சு. 2012 ஈரானோட ஈகோவை இஸ்ரேல் வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. என்ன ஆகுதுன்னா, முஸ்தஃபா அஹ்மதி ரோஷன், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் தாங்க. இவர் ஈரானோட நியூக்ளியர் திட்டங்கள் இருக்குல்ல, இதில் மிக முக்கியமான சயின்டிஸ்டாக இருந்தவர். அப்பேற்பட்ட இவர் பயணிச்சிட்டு இருந்த கார் திடீர்னு வெடிக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே சோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, பைக் ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபருங்க, இவர் பயணித்த காரில் பாம்பை செட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த நபர், பைக் ஓட்டிகிட்டு வந்த அந்த நபர் இஸ்ரேலோட உளவாளியாக இருக்கலாம். இவரோட கொலைக்கு காரணமே இஸ்ரேல் தான். ஈரான் நியூக்ளியர் கேப்பபிள் பவர் கண்ட்ரியாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஈரான் அப்போ வெளியிட்டுருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச 2012 இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கிட்டு இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய கனலாக போச்சு அது. அதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதட்டம் தணிஞ்சுது. இதுக்கப்புறம் 2018 என்ன ஆகுது, ஈரானோட நியூக்ளியர் டீல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சு. யார் தலைவன் ட்ரம்ப் இருந்தாலும் அமெரிக்க அதிபரா அந்த டைமில். இஸ்ரேலுக்கு சம கொண்டாட்டம் இது. நல்ல வேலைப்பா, அமெரிக்கா நம்ம கூடயே இருக்கணும்னு நினச்சோம், அதே போல் நடந்துடும் போல இருக்குது அப்படின்ட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, மனுஷன் செலிப்ரேட் பண்ணி தீத்தாரு. ட்ரம்ப்போட முடிவு ஹிஸ்டாரிக் மூவ் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது நேதன்யாகு தான். இந்த சந்தோஷம் இருக்குல்ல இஸ்ரேலுக்கு, அமெரிக்கா இது போல் வேலையை ஈரானுக்கு எதிராக பண்ணிட்டாங்க, நம்மளோட கை ஓங்கிருச்சுன்னு. இந்த தைரியத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு, சிரியாவில் இருக்கிற ஈரானியன் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டாங்க. எப்படி இப்போ சமீபத்தில் இதே சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் சார்ந்த இஸ்ரேல் தாக்குச்சு, இது மாதிரி 2018 ஒரு ஈரானியன் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிரியாவில் இருக்கிறத இவங்க அடிச்சு காலி பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா, நீ மட்டும் தான் அடிப்பியான்னு இப்போ ஈரான் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிச்சுல இஸ்ரேல் மேலே. இது 2018 ஈரான் என்ன பண்ணிச்சு, ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல அந்த பகுதி மேலே. இது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்கன்னா 2020 வருஷம் மறக்க முடியாத வருஷம். எனக்கே நல்லா நினைவு இருக்குது. இந்த ஒரு நியூஸ் ஒரு மாதம் வரைக்கும் கேரி பண்ணோம். அவ்வளோ ஒரு பரபரப்பாக போச்சுங்க இந்த ஒரு விஷயம். ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் குவாசிம் சுலைமானி, ஜென்ரலுங்க. அதாவது ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்குல்ல, இதோட ஓவர்சீஸ் ஆர்ம், அதாவது வெளிநாடுகளை பேஸ் பண்ணி கமாண்டராக இருந்தவர் இவர் தான். அப்பேற்பட்ட இவரை ஈராக்கில் வச்சு அமெரிக்கா கொன்னுடுச்சு. ஒரு பெரிய பிளானை போட்டாங்க அமெரிக்கா, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இவரை போட்டு தள்ளாங்க. இவரை சாகடிச்சதும் இஸ்ரேல் வாழ்த்து தெரிவிச்சது பாருங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா வேற லெவல் கண்ட்ரி, எப்படி யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பர்சனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டிருக்கீங்க, சூப்பர் அது இதுன்னு அமெரிக்கா பாராட்டி தள்ளாங்க. இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா, ஈரான் என்ன பண்ணுச்சு, ஈராக்கில் இயங்கிட்டு இருந்த அமெரிக்க இராணுவத்தோட பேசஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோ மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்க அந்த யூஎஸ் பேசஸ் மேலே. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் யார் என்னெல்லாம் பார்க்குறது கிடையாது,
எங்களை சார்ந்து நீங்கள் எதனா அடிக்கிறீங்களா, நீ அமெரிக்கா இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி திருப்பி நாங்கள் அடிப்போன்ற மாதிரி தான் அவங்களோட ஈரானோட அப்ரோச் அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. 2021 இஸ்ரேல் இன்னொரு வாட்டி ஒரு வேலையை காமிச்சதுங்க. இதே ஈரானோட நியூக்ளியர் வளர்ச்சி இருக்குல்ல, இதில் முட்டுக்கட்டை போடுற மாதிரி. அதாவது மோசன் ஃபக்ரிசாதே ஸ்க்ரீனில் தெரிகிறாரு அந்த பர்சன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்க ப்ராசஸ் இருக்குல்ல அதோட மாஸ்டர் மைண்டு. அப்பேற்பட்ட இந்த நபர் சார்ந்து எப்படியோ தகவல்களை இஸ்ரேல் திரட்டிடுச்சு. இந்த ஸ்பை இன்ஃபர்மேஷன்ஸை திரட்டின கையோடு இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல். ஈரானோட நியூக்ளியர் பவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி போடுன்ற மாதிரி தான் இஸ்ரேலோட அப்ரோச் அப்போ இருந்துச்சு. இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் ஈரான் கடுமையாக சாடிச்சுங்க. இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, தொடர்ந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் கண்ட்ரியில் பண்ணால் அது சரி, இதுவே நாங்கள் பண்ணால் தப்பா, நாங்கள் நியூக்ளியர் பவர் கேப்பபிள் கண்ட்ரி இருக்கக்கூடாதானே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் வார்த்தை போர் வலுத்துச்சு. இதுக்கப்புறம் கடந்த 2022 வருஷத்துக்கு வரீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் பைடன் இருக்கார்ல, இவருக்கும் இஸ்ரேலோட அப்போதைய பிரதமராக இருந்த யாசிர் லாபிடுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம் என்னென்னா, ஈரானிய நியூக்ளியர் திட்டங்கள் இருக்குல்ல இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டாக முறியடிப்போம் அப்படின்றத உணர்த்துறது தான் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு புதிய ஊக்கத்தையே கொடுத்துருச்சு. அமெரிக்கான்ற பெரிய சக்தி நம்ம பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நியூக்ளியர் டீலுன்ற ஒரு விஷயம். இதுக்கு அமெரிக்கா எவ்வளோ புஷ் பண்ணியோ ஈரான் ஒத்துக்கலை. அந்த டீல் கடைசி வரைக்கும் கையெழுத்தும் ஆகலை. கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானில் அன்ரெஸ்ட், அங்கே இருக்க மக்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. 31 ப்ராவின்சஸை சேர்ந்த மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் கனெக்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் மூலமாக அமெரிக்கா ஈரான் தலைமைக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டீலை சைன் பண்ண சொல்லி. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.